ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பட்ஜெட் 2024 அலோகேஷனில் வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் எந்தெந்த பங்குகளில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு இன்டெப்த் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டிங்க பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃப்ளாட் கண்டிஷனில் தான் முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி முழுக்க பிஎஸ்யூ பங்குகள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பெஷலாக வந்துட்டு பிஎஸ்யூ பேங்க்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்துட்டு பிஎஸ்யூ பேங்க்கில் இருக்கிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான். ஏன்னா இதுக்கு மேலேயும் போவாங்க, கீழே இருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு எக்ஸிட் ஆகிறது ரொம்ப சேஃபான ஒரு ஜேர்னியாக இருக்கும். ஓகேங்களா? ஆல்சோ வந்துட்டு இன்றைக்கி பட்ஜெட் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. இது பெரிய அளவுக்கு வந்துட்டு பாதிப்பை வந்துட்டு கண்டிப்பாக ஏற்படுத்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்துட்டு பட்ஜெட் அப்படிங்கிறது ஒதுங்கியிருக்கு. முக்கியமாக ரோட் அண்ட் ஹைவேக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2.78 லட்சம் கோடி வரைக்கும் இவங்க பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இது மூலமாக ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதே போல் ஹைவே ரிலேட்டடான ப்ராஜெக்ட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்என்டி, கேஎன்ஆர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கப்புறம் கிடைக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம இப்போ இதுக்கப்புறமா ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக வந்துட்டு அக்ரி பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடி வந்துட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ரொம்ப கூர்மையாக வாட்ச் பண்ணுறது வந்துட்டு சுகர் செக்டாரும் எத்தனால் செக்டாரும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு சுகர் மில்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆல்சோ வந்துட்டு சுகர் செக்டார்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ரொம்ப அண்டர் வேல்யூடாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக கவர்மெண்ட் கொடுத்த அந்த ரூல்ஸ், ரீசெண்டாக வந்த சுகர் கேன் உற்பத்தியோட ட்ராபேக் எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு அக்ரி பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் பேஸில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இதுக்கப்புறமா ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ரயில்வே செக்டாருக்கு கிட்டத்தட்ட 2.55 லட்சம் கோடியை வந்துட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரயில்வே செக்டர் ஒரு ஹையலான வேல்யூவில் இப்போதைக்கு இருக்காங்க. அடுத்ததாக கெமிக்கல் அண்டு ஃபெர்டிலைசரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.68 லட்சம் கோடியை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அதே போல் செமிகண்டக்டருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 6,900 கோடிகள் பக்கம் வந்துட்டு இவங்க ஒதுக்கியிருக்காங்க. டிஃபென்ஸுக்கு 6.20 லட்சம் கோடி பக்கம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது மூலமாக HCIL, பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அந்த கம்பெனிகள் வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ஃப்ரைட் காரிடோர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்க்கும்போது லாஜிஸ்டிக் செக்டருக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக லாஜிஸ்டிக் இந்தியாவோட பேக் போனால் மாறும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஒரு செக்டரை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போதைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு நம்ம தெரியும், ஆல்ரெடி வந்துட்டு கண்டெய்னர் கார்பரேஷன், டெலிவரி, ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனி ஆல்ரெடி நம்ம ஃபோக்கஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனி ஃபியூச்சரில் ஒரு அமாங் க்ரோத் கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கம்பெனியை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓவராலாக வந்துட்டு இன்றைக்கான பட்ஜெட் முழுக்க ரவுண்ட் அப் பண்ணி தான் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக கவர்மெண்ட்டோட ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி பக்கம் இவங்களுக்கு டிவிடெண்டாகவே கிடச்சிருக்கு. குறிப்பாக ஆர்பிஐ அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வழியாக இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்துட்டு முன் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்டுக்காக வந்துட்டு இவங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹைவே ப்ராஜெக்ட்னால வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ் செலவு குறையும், லாஜிஸ்டிக்ஸோட அந்த டிஃபிகல்ட்டி வந்துட்டு குறையும். நல்ல ஒரு மெயின் சிட்டிஸை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடுத்ததாக நம்ம பேடிஎம்மை பற்றி பேசிதாகணும். ஏன்னா இன்றைக்கி பேடிஎம் வந்துட்டு அடுத்த வோடஃபோனாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற கம்பெனி மாதிரி தான் வெளியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பேடிஎம் இன்றைக்கி முன்னே கிட்டத்தட்ட 20% லோவர் செக்யூரிட்டி ஹிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஆர்பிஐ வந்துட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம், இவங்களோட லெண்டிங் பிஸ்னஸ் இதனால் பாதிக்கப்பட போகுது. ஸோ லெண்டிங் பிஸ்னஸ் வந்துட்டு இனிமேல் இவங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு யூஸ் பண்ண முடியாது கஸ்டம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதுக்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இதுக்கு இப்போ வந்துட்டு முழுமையாக ஒரு முடக்கிறதுக்கான வழிமுறைகளும் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க் மூலமாக எந்தவித சேவையும் பண்ண முடியாது. தேர்ட் பார்ட்டி பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் இவங்க மற்ற வித எல்லா சேவைகளையும் வழங்கணும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. இதைத்தான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங் சொல்லியிருக்காங்க. இட் வில் பி ஒர்க்கிங் ஒன்லி வித் அதர் பேங்க்ஸ், நாட் இட் இஸ் ஓன் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு அவங்க பக்கம் இருக்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது ஃபுல்லாக ஒரு டிபேட்டாக தான் போகும். ஸோ ஸ்டாக் வந்துட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப தட்டு தடுமாறி திக்கி தசை மாதிரி தான் மேலே போக வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு இந்த ஒரு இறக்கத்தை நீங்கள் வாய்ப்பாக நினச்சி உள்ளே போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் மாட்டிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்ன தான் நடக்க போகுது, லாஸ்ட்டாக அந்த பங்கு இதாக போய் நிற்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி ஆகலாம். ஏன்னா இந்த பங்கை பொறுத்தளவுக்கும் இவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 2016லேருந்தே ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் வந்துட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு தெரியல. முழுக்க இவங்களோட பிஸ்னஸ் சேல்ஸே வந்துட்டு மேக்ஸிமம் இவங்களோட லெண்டிங் பிஸ்னஸ் மூலமாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த லெண்டிங் பிஸ்னஸும் கட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களோட பின்னடைவு இன்னும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் ரீசெண்ட் டைமில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இப்போ இவங்க கொடுத்துருக்க அந்த கைட்லைன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக அடுத்து வந்துட்டு பேடிஎம் படுத்து உங்களுக்கான வேலைகள் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் புதுசாக போய் உள்ள மாட்டிக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம மெதுவாக உள்ள என்ட்ரி கொடுக்கலாம். பாருங்கள், ROC அண்ட் ROE எல்லாம் மைனஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் உள்ள போய் மாட்டுறது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயமா படலை. வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாக்லேருந்து கொஞ்சம் தள்ளியாக இருக்கலாம். அதுதான் வந்துட்டு ரொம்ப நல்லது.
அடுத்ததாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸை வந்துட்டு நேற்று இறக்குனாங்க, இன்றைக்கும் வந்துட்டு பயங்கரமாக இறக்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு இன்றைக்கி மட்டுமே ஒரு 4.6% வந்துட்டு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு ரிசல்ட்னு பார்க்கும்போது ரிசல்ட் வைஸ் கம்பெனி ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்துட்டு கம்பேர்ட் டு த இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 34% இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ண நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆல்சோ வந்துட்டு இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் ஒரு மாதிரி கன்சாலிடேஷனாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரெக்டாக 180 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி ரிசல்ட் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஸ்டாக் வந்து 2 நாளாக கீழே இருந்தாங்க. ஆல்சோ இன்றைக்கி கோல்டு பீஸும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு எகென்ஸ்டாக வந்துட்டு இன்றைக்கி ப்ரைஸ் மூமெண்ட் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இன்னும் இதில் கன்சிடர் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சன்ஃபார்மாவோட Q3 ரிசல்ட் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் வந்துட்டு ரிசல்ட் வைஸ் கம்பெனி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்துட்டு குவார்டர் ஆன் குவார்டர்லையும் சரி இயர் ஆன் இயர்லையும் சரி கொடுத்துருக்காங்க. ரெவன்யூன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயரில். அதே போல் எபிட்டான்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மார்ஜின் அதே போல் 22% அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. எஸ்டிமேட்டை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லி ஆகணும். ப்ராஃபிட் ஆல்சோ வந்துட்டு 17% வந்துட்டு இயர் ஆன் இயரில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த தடவை ஒரு 12,381 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. போன டைம் 12,192 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இதே இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது 11,240 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ரிசல்ட். நெட் ப்ராஃபிட் வைஸும் பார்க்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்துட்டு ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டாக் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் கண்டிஷனில் தான் வந்துட்டு முடிஞ்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு இந்த 1100 1200 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஃபர்தராக வந்துட்டு ரீசெண்டாக தான் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்காங்க. ஃபர்தராக ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா மேபி ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. ரொம்ப ஹையரான வேல்யூவில் இருக்காங்க. அடுத்ததாக சுஸ்லானோட Q3 ரிசல்ட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்டாக் இன்றைக்கி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5% இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது கம்பெனியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிளியராக தெரியுது. அதே போல் ரீசெண்ட் டைமில் கம்பெனி கடனை வந்துட்டு நல்லா குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இருந்தாலும் இந்த நியூஸை பார்த்துட்டு வந்துட்டு சில இன்வெஸ்டர்னால இந்த கம்பெனி இன்னும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியல. அதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு ஸ்டாக், பல பேரோட கேபிட்டலை வந்துட்டு அடிச்சு நொறுக்கி கீழே தள்ளி விட்ட ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக ரீசெண்ட் டைமில் பர்ஃபார்மன்ஸ் உண்மையாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்துட்டு டே பை டே குவார்டர் ஆன் குவார்டர் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் காலம் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 600 கோடி வந்துட்டு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய ஒரு நெகட்டிவ்க்கு அப்புறமா நல்ல ஒரு பாசிட்டிவ் ஷைன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் கடன்னு பார்க்கும்போதும் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ரொம்ப கிராஜுவலாக குறைச்சிருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதே போல் இவங்களோட கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸிங் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஓவராலாக ஸ்டாக் வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஸ்டேஜில் இருக்குது. அதே போல் டோட்டல் அசெட்னு பாருங்களேன், ஒரு ட்ராப்புக்கு அப்புறமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு கடைசி 2 குவார்ட்டராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ஷைனில் வந்துட்டு சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற கம்பெனி நல்ல ஒரு படிக்கட்டுகள் அமைச்சிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக வந்துட்டு திரும்ப அந்த அவங்களோட ஓல்டு இன்வெஸ்டருக்குலாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பயன் தரும் கம்பெனியாக கூடிய சீக்கிரம் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள்கிட்ட என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையுமே கிளியராக அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.